இந்த வீடியோவை நீங்க வந்து ராகவ் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட காட்டுறீங்களா? நல்லா இருக்கு மாஸ்டர், ரொம்ப தேங்க்யூ. நல்லா இருக்கா? ஹாப்பியா? ஹாப்பி. இதெல்லாம் வந்து செகண்டரி தான், அந்த பைக் இதெல்லாம். ஆனா உங்களை நடக்க வைக்கணும் தான் என்னுடைய ஆசை. உங்க காலே வந்து டாக்டர் கிட்ட போய் இப்ப சரி பண்ணுறதுக்கு அங்கிள் ட்ரை பண்றேன். உன்னை நடக்க வச்சுட்டோன்னு வச்சுக்க, நீ ஓடுவ, நிறைய மரங்கள் நடுவீங்க. சொன்ன மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். க்ளோஸ் ஆகி பாருங்க. நல்லா இருக்கு மாஸ்டர், ரொம்ப தேங்க்யூ. நல்லா இருக்கா? ஹாப்பியா? ஹாப்பி. சூப்பர். நீங்க நடந்து போறீங்கல்ல, சோ இனிமே நடந்து போக கூடாது. அம்மா பைக் ஓட்டணும், நீ பின்னாடி ஸ்டைலா பண்ணு. சரி. ஓகே, ஸ்கூல்ல போய் இப்படி இறங்கணும். ஓகேவா? கேட்டா நான் மாஸ்டர் கிட்ட பஸ்கோட்டின்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து செகண்டரி தான், அந்த பைக் இதெல்லாம். ஆனா உங்களை நடக்க வைக்கணும் தான் என்னுடைய ஆசை. உங்க காலே வந்து டாக்டர் கிட்ட போய் இப்ப சரி பண்ணுறதுக்கு அங்கிள் ட்ரை பண்றேன். உன்னை நடக்க வச்சுட்டோன்னு வச்சுக்க, நீ ஓடுவ, நிறைய மரங்கள் நடுவீங்க. நல்லா நடக்கணும், நம்ம 2 பேரும் ஓடணும். சரி, நான் கண்டிப்பா ஓடுவேன். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. எனக்கு நம்பவே முடியல, ப்ராமிஸா. நம்ப முடியலையா அங்கிள் கூட இருக்கிறது? தேங்க்யூ ராகவா மாஸ்டர் என கத்தி மகிழ வேண்டும் போல இருக்கிறது. மாணவியின் கோரிக்கையை ஏற்று அந்த குழந்தையை அழைத்து வந்து செய்த பேருதவி, அடுத்து நடக்க இருக்கும் மருத்துவ உதவி. மனிதனா கடவுளா? மாற்றத்தை நோக்கி ராகவா லாரன்ஸ். சில தினங்களாகவே இந்த அரசு பள்ளி சிறுமியின் கோரிக்கை குறித்த காட்சி வலைதளத்தில் பரவி, நிச்சயம் ராகவா மாஸ்டர் இந்த குழந்தையை சந்திப்பார் என எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில், இதோ வந்துகிட்டே இருக்க செல்லும் அப்படிங்கிற மாதிரி ராகவா லாரன்ஸ் நம்பிக்கை கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அந்த குழந்தையை அழைத்து வந்து நம்பிக்கையை கொடுத்து மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ராகவா லாரன்ஸ். இப்போதைக்கு அந்த குழந்தை நடந்து பள்ளிக்கு செல்ல போவது இல்லை. நாளை அவரே நடந்து செல்ல மருத்துவ உதவிக்கும் அவரது கல்வி எதிர்காலத்திற்கும் கரம் கொடுத்திருக்கும் மாற்றம் அமைப்பிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் குவிந்து வருகின்றன. நல்லா இருக்கா? ஹாப்பியா? ஹாப்பி. சூப்பர். நீங்க நடந்து போறீங்கல்ல, சோ இனிமே நடந்து போக கூடாது. அம்மா பைக் ஓட்டணும், நீ பின்னாடி ஸ்டைலா பண்ணு. சரி. ஓகே, ஸ்கூல்ல போய் இப்படி இறங்கணும். ஓகேவா? கேட்டா நான் மாஸ்டர் கிட்ட பஸ்கோட்டின்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து செகண்டரி தான், அந்த பைக் இதெல்லாம். ஆனா உங்களை நடக்க வைக்கணும் தான் என்னுடைய ஆசை. உங்க காலே வந்து டாக்டர் கிட்ட போய் இப்ப சரி பண்ணுறதுக்கு அங்கிள் ட்ரை பண்றேன். உன்னை நடக்க வச்சுட்டோன்னு வச்சுக்க, நீ ஓடுவ, நிறைய மரங்கள் நடுவீங்க. நல்லா நடக்கணும், நம்ம 2 பேரும் ஓடணும். சரி, நான் கண்டிப்பா ஓடுவேன். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. எனக்கு நம்பவே முடியல, ப்ராமிஸா. நம்ப முடியலையா அங்கிள் கூட இருக்கிறது?